இப்போ டிடிஎஸ்ட்டை நான் கேட்குறேன், அவர் கேட்பதில் நியாயம் இருக்கா நீங்கள் தான் சொல்லணும். அதாவது நாடாளுமன்றம் என்பது மைய மண்டபத்தில் கொடுக்குறவர்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது. ராகுல் காந்திக்கும் உரிமை இருக்குது, மோடிக்கும் அதே உரிமை தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இப்போ அயல் நாட்டில் ஒரு கரப்ஷன், ஒரு பிரைப் விவகாரம் உலகம் முழுவதும் வெடித்திருக்கிறது. அதை விவாதம் நடத்துக்குன்னு சொன்னால் இது நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்புக்கோ அல்லது இந்தியாவுடைய மோரல் கோடுக்கோ சாவரினுக்கு எதிரதில்லை. ஒன்று, மணிப்பூர் விவகாரத்தை பேசித்தான் ஆக வேண்டும். பல ஆண்டுகளாக பிரச்சனை நடக்குது. 2, இப்போ அவர் கேட்குறது என்னென்னா, இந்த மாதிரி ஆரோக்கியமான விவாதங்களையே நான் நடத்த மாட்டுறது எப்படி? பார்லிமெண்ட் டெமோக்ரஸிக்கு எந்த அடிப்படையில் அது சரின்னு சொல்லுவீங்க நீங்கள், அல்லது இல்லை சரியில்லைன்னு சொல்லுவோம்? உங்களுக்கு தெரியும், சட்டசபையாக இருக்கட்டும், பாராளுமன்றமாக இருக்கட்டும், அதுக்கு தொடங்குவதற்கு முன்னாடி எல்லா கட்சியோடையும் கூப்பிட்டு இந்த விஷயங்களெல்லாம் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கேள்வியை வாங்கி பதிலை அமைச்சர்கள்லாம் தயார் பண்ணி வச்சு தான் பாராளுமன்றம்ங்கிறது ஒன்று நடக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம், பின்குறிப்பில் நீங்கள் இதெல்லாம் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் நான் ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு நீங்கள் பின்குறிப்பு போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் கட்சி அமைச்சர்களை அனுப்புறீங்க, எம்பிக்களை அனுப்புகிறீங்க, அவங்க கேட்டுக்கிறாங்க, சரி பாராளுமன்றம் நல்லா நடக்க போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம், பிகாசஸ்ன்னு ஒன்று கொண்டு வர்றீங்க, அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் பேச மாட்டேங்கிறீங்க. பிபிசியை பற்றி கொண்டு வந்தீங்க, இன்னி வரைக்கும் பேச மாட்டேங்கிறீங்க. ஹிடன்பர்க்கை கொண்டு வந்தீங்க, இன்னி வரைக்கும் பேச மாட்டேங்கிறீங்க. எதையாவது கொண்டு வந்து சீட்டை கலைச்சி ஆடுன்னே ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு தமிழக சட்டசபை எப்படி நடக்கும்னு தெரியும். தமிழக சட்டசபைங்கிறது எல்லா மாநில சட்டசபைகளை பேச வேண்டிய தமிழ்நாடு இல்லை. இல்லை நான் பாராளுமன்றம் தான், இருந்தாலும் தமிழ் பத்திரிகையாளருங்கிறதுனால நீங்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்க, எடப்பாடி ஐயா இதை பற்றி பேசணும், 72 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இருங்க முதல்ல இதெல்லாம் முடிச்சிருவோம், கடைசியில் கவர்னர் ஈர்ப்பு தீர்மானத்தில் அதை கொண்டு வந்துக்கலாம். இல்லைங்க அது முதல்ல பேசணும், இல்லைங்க அப்புறம் பேசலாம், இல்லைங்க அதே பேசணும், அப்புறம் பேசிடலாம். இங்கே ஒரு வசதி என்னென்னா, தூக்கி வெளியில் போட்டுருவாங்க, ரொம்ப கலாட்டா பண்ணிங்கன்னா தூக்கி வெளில போட்டுருவாங்க. பாராளுமன்றத்தில் அப்படி கிடையாது. அதோட என்ன தள்ளுமுள்ளாகி இப்போ பிரதாப் சாரங்கி சீரியஸ் கேஸில் இருக்கேங்கிறாரு, வெளியில் அட்மிஷன் இருக்கிறது, அது வெளியில். ஒரு நிமிஷம், வெளியவோ உள்ள இருங்க நீங்கள் வெளியில், நான் பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கிற வெளியில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ரகுபதி ஐயா சொன்னார், இப்போ தான் இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு, கோர்ட்லயா கூட நடந்தது, ரோட்ல தானே நடந்தது அப்படின்ட்டாரு. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? இப்போ ரோட்ல நடந்தா நான் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் போய் கேட்டுக்கணும். நம்ம திமுக வச்சு வேண்டாம், நம்ம பாராளுமன்றம். சரி, பாராளுமன்றம்ங்கிறது சில விஷயங்களை விவாதிச்சு நிறைய இந்த இதெல்லாம் கொண்டு வர போறோம். பாய்லர் பில்லை பாஸ் பண்ணீங்க, பாரதிய வைவான் வித்யா பாஸ் பண்ணீங்க, பேங்கிங் லாவை பாஸ் பண்ணீங்க, ரயில்வே, இதெல்லாம் நடந்தது, இந்த பாராளுமன்றத்தில் நடந்தது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது பாஸ் பண்ணிங்க, 7 மணி நேரம் பேசி அப்ராப்ரிசியேஷன் பில்லு பாஸ் பண்ணிங்க, அமெண்ட்மெண்ட் பில்லு கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாமே இதே பாராளுமன்றத்தில் நடந்தது. கத்துறவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. கூக்குலர் இருந்தவங்க, அது கரெக்டான வார்த்தையை சொல்லணுமா, அவர்களுடைய உள்ள குமுறல்களை காட்டி கொண்டிருந்தவர்கள் உள்ள குமுறல்களை அங்கே வெளில காட்டிகிட்டு இருந்தாங்க. நாம் ஆனால் என்ன பண்ணோம், கரெக்டாக சபைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஒழுங்காக நடத்திக்கிட்டு இருந்தோம். 54% லோக்சபாலையும் 40% ராஜ்யசபாவும் எஃபிஷியன்சியோட நடந்தது அப்படிங்கிறது வரலாறு. வெரி குட். 75வது வருட கொண்டாட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது சிலது ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இப்போ கான்ஸ்டியூஷனை பற்றி ஒரு சபை எப்படி நடக்கணும்னு சுஷ்மா ஸ்வராஜும் அருண் ஜேட்லியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார்? பிஜேபியோடைய மூத்த தலைவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க எங்கே அதை பயன்படுத்தினாங்க? சிடபிள்யூஜி ஊழல் நடக்கும்போது, மிகப்பெரிய பிரச்சனையாக வரும்போது அதை பயன்படுத்தினாங்க. எங்கே நடந்தது? இந்தியாவுக்குள் நடந்தது. இந்தியாவை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு ஊழலாக அது நடந்தது. 2G பிரச்சனை வரும்போது நடத்தினாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அமெரிக்காவில் ஒரு இடத்துல கோர்ட்டில் ஒரு மாகாணத்தில் அவன் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்? ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்கான். என்னன்னு தாக்கல் பண்ணியிருக்கான்? இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அல்லாத மாநிலங்களில் ஊழல் கொடுத்ததாக, ஊழல் பணம் கொடுத்து இதை மின்சாரத்தை வித்து, சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர் அதெல்லாம் சொல்லியிருக்கான். இதில் நல்லா கவனிங்க, இதில் எதுவும் பிஜேபி மாநிலம் இல்லை. இல்லை, அதனால அந்த டைம்ல ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி கவர்னர் ஆச்சு. இப்ப இதை ஏன் உங்களுக்கு ஹெசிடேஷன் கேட்குறேன்? ஒரு நிமிஷம், ஏன் தயக்கம்? நான் கேட்டுறேன் ஒரு நிமிஷம். இப்போ அதானியை கூப்பிட்டு வந்தாச்சு பாராளுமன்றத்தில். இந்த பேர் மேலே விசாரணை பண்ண போகிறேன். என்ன விசாரணை? அங்கே குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க, ஆதாரம் எதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை, மெதுவாக தான் கொடுப்பாங்க. அப்போ என்னையை விசாரிக்க போகிறீங்க? சரி, என்ன குற்றத்துக்காக விசாரிக்க போகிறீங்க? நீ மாநிலத்தில் லஞ்சம் கொடுத்த, அவங்களெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? இல்லைங்க, அவர் தியாகி செந்தில் பாலாஜி ஐயா சொல்லிட்டாரு, நாங்களாம் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கலிங்க வாங்கலிங்கன்னு சொல்லிட்டு. சார், நீங்கள் அதை மீறி பண்ணாங்க. நான் இப்போ கேட்குற அதானி மட்டும்தான். அதானி பாலாஜி பற்றி நம்ம தனி விவாதமே நடத்துறோம். நான் நடத்துவோம். நான் திரும்ப உங்களுக்கு நான் அதானி தானே அங்கே விசாரிச்சுட்டு இருக்கேன். இங்கே இருக்காருங்க அதானி. சரி, அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா,
ஆதாரம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கலீங்க, இனிமேல் தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ உள்ள தள்ள போகிறீங்களா? ஆமாம், இன்றைக்கி நைட்டே ஒன்று உள்ள தள்ளிடணும். என்ன தப்பு பண்ண? லஞ்சம் கொடுத்த. யாருக்கு கொடுத்த? இவங்களுக்கெல்லாம் கொடுத்த. அவங்க சொன்னாங்களா? இல்லைங்க, அவங்களும் சொல்லலை. கிளம்பி போயான்ட்டு போய் அவன் வந்து பாராளுமன்றத்து மேலே குண்டு போட்டு போயிடுவான். ஏன்னா நீங்கள் எதையுமே விசாரிக்க முடியாது. ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் படுத்திருக்கீங்க. பிரியன் சார், இப்போ அதானி விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அவரை விசாரிக்க முடியாதுன்னு வந்த உடனே அதே சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல சோரஸினுடைய ஒரு விஷயம் வெளில வருது. அவருடைய நம்ம ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் வந்து எப்படி சோரஸோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு ஒரு விஷயம் வருது. அதை அவங்க எழுப்புறாங்க. எழுப்பின உடனே அந்த அதானி மேட்டர் அப்படியே போயிடுச்சு. ஆனாவா அம்பேத்கரை கொண்டு வந்த உடனே அம்பேத்கரை நாம் கொண்டு வந்ததுக்கான காரணம் 75வது ஆண்டை கொண்டாடுறோம். அவர் தான் அதனுடைய காரியகர்த்தா. அண்ணல் அம்பேத்கரை தான் பேசணும். அப்போ பேசும்போது நாம் என்ன சொன்னோம்? ஐயா, என்னதான் நீ குளிச்சிருந்தாலும், இது விபூதி எட்டிருந்தாலும், நல்ல சொக்கா போட்டிருந்தாலும், நீ இன்னும் குளிக்கல, அதுக்கு பதிலாக சென்ட்டையாவது அடிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி என்ன சொன்னோம். சும்மா நீ அம்பேத்கர்னு சொல்லாத, ஏன்னா அது போலின்னு உனக்கே தெரியும். ஏன்னா நீ அம்பேத்கரை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினேன்னு உனக்கே தெரியும். அதை சொல்லிட்டு, ஏன்னா கான்ஸ்டியூஷன்லேயே பிரதமரை நீதிபதி கேள்வி கேட்கக்கூடாது, சபாநாயகர் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு மாற்றிட்டாங்க. அம்பேத்கர் மண்டகாஞ்சிருப்பாரு, இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் நான் வாழ்க்கையிலே கொடுத்ததில்லை அப்படின்னு. அந்த ஒரு சிச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இதுக்கு பதிலாக கடவுளேன்னு சொல்லியிருந்தா 7 ஜென்மத்தில் உனக்கு மோட்சமாவது கிடைச்சிருக்கும். ரவி டிடிஎஸ்ட பிரியன் சார் ஒரு கருத்தை சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடியது டொமஸ்டிக் ஒரு கன்ஃபரண்டேஷன், அதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் அல்லது ஒரு குவாரல் அல்லது ஒரு டிசென்ட், கருத்து வேறுபாடு, பெரும் சண்டைகள், வார்த்தை சண்டை, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அம்பேத்கருக்கும் சுயம் சேவக் சங்கத்துக்கும் உள்ளது, பிஜேபிக்கு உள்ளது அடிப்படையான மதக்கூறு, சித்தாந்த கூறில் ஏற்பட்ட கோளாறு. இப்போ நீங்கள் ஐயா சொன்னதை நான் கொஞ்சம் இல்லை நீங்கள் புக் எழுதியிருக்கீங்க, நான் கோடார் நோட்ஸ் எழுதி. ஓகே. அதாவது காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நேருவை விட வேற எந்த தலைவரும் உருவாகக்கூடாது, பிறக்கக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது. அது அந்த மாதிரியான ரூட்டில் போயிடும். ஆனால் பிஜேபிக்கும் அம்பேத்கருக்கும் இருந்த ஒரு நல்ல உறவு என்னன்னா, ஒரு நாட்டில் 2 நாடு இருக்கக்கூடாது. 370 ஒத்துக்கொள்ள மாட்டேன். யார் சொன்னா? அம்பேத்கர் சொன்னார். ஒரு நாட்டில் 2 நாடு இருக்காது. 370 நம்ம ஆளுங்க வந்து அதை நான் முடிச்சிடுறேன். அதே மாதிரி ஈவே ராமசாமி ஐயா வந்து இந்த நாட்டை இப்படி 4 பிரிக்கணும் 3 பிரிக்கணும்னு பேசும்போது அம்பேத்கர் ஐயா அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. இந்த நாடு பிரிக்கப்படுகின்ற ஒன்று இல்லை, இது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னார். ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்ஸ்டியூஷனில் இருந்தது பண்ணோம். இது எனக்கு என்ன வேணும்னா, அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷனில் எழுதினதிலிருந்து பிஜேபி எங்கேயாவது முரண்பட்டு ஒரு வேலையாவது செய்திருக்கிறதா? ஒரு விஷயம் அந்த என்டையர் கான்ஸ்டிடியூஷன், ஏன்னா ரொம்ப தடி புக்கு, அது தூக்கிட்டு போகக்கூடாது, செய்ய முடியாதுங்கிறதா உண்மை. கூடாது, செய்ய முடியாது. அவர் இல்ல, நம்ம பேசுவோம், ஃப்ரீயா பேசுவோம். அவர் கான்ஸ்டிடியூஷன்ல வருமானத்தின்படி EWS என்கிற ப்ரொவிஷன் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இல்ல நான் ஞாபகப்படுத்திடுறேன். அந்த புத்தகத்தில் எழுதியதிலிருந்து எதுவும் மாறுபடவில்லை. இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, 70 வருடங்களாக ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தோம். அதாவது 10 வருடத்துல இடஒதுக்கீடு எடுக்கப்பட வேண்டும். இந்தியை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும், பின்னால் அது வந்து சமஸ்கிருதத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னதிலெல்லாம் நாம் இன்னும் பண்ணாமல் இருக்கோம்னா அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் கான்ஸ்டியூஷனில் எழுதினதிலிருந்து இந்த இடபிள்யூஎஸ் எதற்காக வந்ததுன்னு சொன்னால், 70 வருடங்களாக இடஒதுக்கீடு கொடுத்தோம், பணக்காரன் ஆகிறதும் ஏழையாகவும் இருக்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த 50% அப்படியே விட்டுருங்க, மீதி இருக்கிற 50%லையும் அவங்களுக்கு பங்கு இருக்கு, அதில் ஒரு 10% மட்டும் ஏழைகளுக்கு கொடுப்போம். இது கான்ஸ்டிடியூஷன், இது அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாம இந்தியா செயல்பட்டதுன்னா எமர்ஜென்சி காலத்துல மட்டும்தான். எமர்ஜென்சி யாரும் ஒத்துக்கல, இதுவும் ஒத்துக்க முடியாது. ஐயா, கம்யூனிஸ்ட் நண்பர்களும் காங்கிரஸ் நண்பர்களும் எழுதிய வரலாறு படிக்காம இருந்தால் இளைய தலைமுறைக்கு கவலை கிடையாது சார். ஒரு வருமானத்தின் அடிப்படையில் சட்டத்தில் கிடையாது, அதுக்கு மறுப்பும் ரோஹிண்டன் நரிமன் ஏன் சொன்னாரு சட்டவிரோத சார்? ரோஹிண்டன் நரிமன் ஏன் சொன்னாரு? ஒரு நிமிஷம் இருங்க சார். இப்போ AK-47 கூட தான் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல, பின்னாடி தேவைப்பட்டது. அதாவது புக்ல
என்ன இருக்கோ அதுல இருந்து எங்கேயுமே மாறுபடல. சார், அடிப்படையை மாத்தக்கூடாது சார். பிரச்சனை இடஒதுக்கீடுக்கு ஒரு அடிப்படை இருக்கு. மத ரீதியான இடஒதுக்கீடு அம்பேத்கர் சொன்னாரா? மத ரீதியான இடஒதுக்கீடு அம்பேத்கர் கொண்டு வர சொன்னாரா? சொல்லுங்க சார். கொண்டு வந்தீங்களா இல்லையா? ஓபிசில கொண்டு வந்தீங்களா இல்லையா? அப்போ நீங்க வந்து எதை அவர் தடுத்தாரோ அதை நீங்க செஞ்சீங்க. எதை பற்றி அவர் பேசவில்லையோ அது நாட்டினுடைய சூழ்நிலைக்கு நாம பண்ணோம். எந்த இடஒதுக்கீடும் மத அடிப்படையில் கிடையாது சார். இன்னொன்னு என்ன சார் சொன்னாங்க? எந்த இடஒதுக்கீடும் மத அடிப்படையில் கிடையாது சார். பெண்களுக்கு அதாவது இந்து சிவில் கோடை ஏன் பிஜேபி தடுத்ததுன்னா, அதாவது அன்னைக்கு இருந்த ஜனசங்கோ அல்லது பெரிய தலைவர்கள் அம்பேத்கர் படத்தை எரிச்சீங்க. அம்பேத்கர் படத்தை எரிச்சீங்க. நீங்க சொல்லுங்க சார், நான் இல்லன்னு சொல்ல. எவ்வளவு பெரிய சைஸ்னு ஆமா, சொல்லுங்க. size கேள்வி என்னன்னா சார், அந்த அது எதுக்கு எதிர்த்தாங்க தெரியுமா? ஆர்எஸ்எஸ் பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக. அப்ப யூசிசி யார் எதிர்க்கிறா? ஏன் எதிர்க்கிறீங்க? முரண்படுவதுங்கிறது உங்களுக்கு நடைமுறை அளவுக்கு போயிட்டீங்க. நீங்க ஒரு ஆக்சிமோரான் ஆயிட்டீங்க. இனி உங்களை கூட்டிட்டு வந்து நியாய தர்மம் எல்லாம் பேச முடியாது. ஏதோ இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய 75வது ஆண்டு இருக்கும்போது கொஞ்சம் வைத்தறிச்சல்ல சொன்னோம், ஐயா அவர் பேரெல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க, அவர் பேரெல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க, அது ரொம்ப அசிங்கம். ஒரே ஒரு கேள்விக்கு பாதிச்சுக்க பிரியன் சார்ட்ட கேட்டுட்டு அப்புறம் நம்ம போறோம். அந்த அடுத்த 10 நிமிடத்துக்கான நேரத்தை முடிக்கணும். டிடிஎஸ் என்ன சொல்றேன், அடிப்படை இந்துத்துவா கூறுகள் செய்வது அனைத்தும் தப்புன்னு நான் சொல்லலை. இன்னைக்கு ஹிந்துல நேற்று பரபரப்பான செய்தி, சுயம் சங்கத்தினுடைய தேசிய உலக தலைவர் திரு மோகன் பகாவத் சொல்றார், தேவையில்லாம பள்ளிவாசல போய் நோண்டாதீங்க கோயில். ஒரு நிமிஷம் இருங்க, நல்ல விஷயம் சொல்லிட்டு என்ன சொல்ல வரீங்க? யார குறை சொல்றாரு? நீங்க சம்பந்தம் இல்லாம சம்பந்தம் இருக்கு. வரேன், இந்து மத தலைவர்களாக சிலர் ஆகுவான் என்று சொல்லி இந்த நாட்டினுடைய புளூரிசத்திற்கு எதிரான வேலையை பார்க்காதீங்க சங்கத்தினுடைய தலைவர் மோகன் பாகவத் சொல்றாரு. ஆமா, அதுதான் நேர்மையான விஷயம், அதான் உண்மையான விஷயம். ஐயா, எந்த கூட்டத்திலும் நான் 2 வரியில அதுக்கு பதில் சொல்லுவேன். எந்த கூட்டத்திலும் தவறான சிந்தனை உள்ள, தவறான நோக்கங்கள் உள்ள, தவறான பாதைகள் இருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத, நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிடுச்சு, ராம் மந்திரோட மேட்டர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுச்சு, நீ ஒவ்வொரு மசூதியா கொண்டு போகாத. ஏன்னா உண்மை என்னவென்று சொன்னால் 5 தலைமுறைக்கு முன்னாடி இங்க எல்லாமே கோவில்களாகத்தான் இருந்தது. அதுக்காக நீ ஒவ்வொரு இடத்தையும் போய் சிதைச்சீங்கன்னு சொன்னா நாடு நல்லா இருக்காது. அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஆர்எஸ்எஸ் பேசும். நாளைய நினைத்து கொண்டு தான் எப்பவுமே பேசும். அத யாரும் தப்பான எண்ணம்னு சொல்றாங்க. நீங்க பிரச்சனை கிளப்பாதீங்க. இத பாருங்க, திரு நீங்க உங்க கேள்விக்கான பதில் இன்னும் ஒரே ஒரு வரியில முடிச்சிடுறேன். அப்ப சட்டத்துல வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணா திருடர்களை நான் தண்டிப்பேன்னு போட்டிருந்ததுன்னா, ஏய் உன்னதான் சொல்றான் உன்னதான் சொல்றான்னுவீங்களா? இல்ல, அது திருடர்களை சொல்றாங்க, தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களை சொல்றாங்க. சொன்னாரு சார். உங்களோட நிறைவு கருத்து இந்த தலைப்புல மோகன் பகவத் சொன்னது ஏதோ பெரிய ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் மாதிரி நீங்க பேசுறீங்க. சரி, அவர் என்ன கேக்குறாரு? நீங்க உங்கள தான் சொல்றாரு. உங்களுக்கு வேர்ட் இல்ல கோல்டன் வேர்ட்ஸ் மாதிரி பேசுறீங்க. இதே மோகன் பகவத் என்ன குற்றம் சொல்றாங்க? மன்னராட்சியில இதே மோகன் பகவத் 2016 எலெக்ஷன் பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சொன்னவர் தான். ராகுல் காந்தி சாதி வாரி கணக்கெடுப்பு கேக்குறாரு சார். இல்ல, அமெரிக்கால போய் இடஒதுக்கீடு முடிக்கப்படும் சொல்லி பேசினாரு. அமெரிக்காவுல அதற்கான கால நேரம் வரைக்கும் ராகுல் காந்தி நம்ம ஊழல் ஒழிப்பு தியாக திலகம் சோரஸ் பிறந்த நாளை இந்தியால கொண்டாட போறோம் இல்லையா, ஊழல் ஒழிப்பு நாள்னு கொண்டாட போறோம் இல்லையா? அப்ப சோரஸ் கிட்டையும் பக்கத்துல உட்கார்ந்து என்ன சொல்லிருக்கணும், இனி அணு ஆயுதங்களே இல்லாத நாடை உருவாக்குவோம், இனி பாமே இல்லாத நாடை உருவாக்குவோம் பேசியிருக்கணும். உடனே சோரஸ் மறுபரிசீலனை செய்யும்படி உயர்ந்திருக்கான். வார்த்தைகளை சீரியஸா எடுத்துக்காதீங்க. நேரத்துக்கு வந்து அவங்க பேசுவாங்க. கடந்த கால அனுபவம் இருக்கு. பாராளுமன்ற முடக்கிறதுல அதை நடத்துறதுல வந்து ஆளுங்கட்சிக்கு தான் பெரும் பங்கு இருக்கு, எதிர்கட்சிக்கு ஒரு ரோல் இருக்கு. ஆனால் ஆளுங்கட்சிகள் வந்து விவாதத்துக்கு வழிவகுக்கணும். எந்த ஒரு ஆளுங்கட்சி விவாதத்துக்கு வழிவகுக்காத இருக்கோ அந்த கட்சி வந்து ஜனநாயகத்துல வந்து பாராளுமன்ற நடைமுறையை கடைபிடிக்க ரெடியா இல்லைன்னு அர்த்தம். அது பல கட்டங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அதே தான் இப்போ நடந்திருக்கு. ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் ஒரு விவாதம் கேட்கும் போது அதை நடத்த விடாத பண்ணிட்டு அவங்க போராட்டம் நடத்தும் போது வெளிநடப்பு பண்ணும்போது மசோதாக்கள்லாம் பாஸ் பண்ற விஷயம் இருக்குல்ல, 54% தான் லோக்சபா நடந்திருக்கு, 40% தான் ராஜ்யசபா நடந்திருக்கு, கேள்வி நேரம் 10 நிமிஷம் தான் நடந்திருக்கு ராஜ்யசபால. இது மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதனால வந்து ஆளுங்கட்சிக்கு பொறுப்பு இருக்கு சட்டசபை பாராளுமன்ற நடத்துறதுல. அதை வந்து பிஜேபி ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சதை வந்து நடத்தி பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஓடி போயிடுறாங்க.